இன்னும் லேசா எடுத்துக்கிட்டியா? என்ன வளவளப்பான கண்ணம், இப்பதான் எண்ணெயில போட்டு எடுத்த போண்டா மாதிரி இருக்கு. இப்படித்தான் ரஜினிகாந்த் எட்டு பேசுற சார். அவர் இதுக்கு மேலேயே தொடுவார். அவரை பத்தி உனக்கு தெரியாது. இது என்னது, புதுசா வாங்கின பிலிப்ஸ் டியூப் லைட் மாதிரி இருக்குது. இப்படித்தான் ரஜினிகாந்த் கையை பிடிச்சு பேசுற சார். ரஜினிகாந்த் என்ன, இந்த ஊரே உன் கை பிடிக்கிற மாதிரி நான் செய்யறேன், கவலைப்படாத. முக்கியமான விஷயம், உன் தாவணி எடுத்துரு. என்ன சார்? என்ன நீ உடவே தாவணி சினிமாவுக்கு முதல் எதிரி. அதை கைட்டிட்டு இந்த நீச்சலுடைய மாட்டிக்க. உள்ள போனா என் மாவ என்ன ஆனான்னு தெரியல. ஒரு முக்கால் முனைகள் கூட கேட்கல. சொக்கு எனக்கு என்னவோ பக்கு பக்குன்னு இருக்குது. என் மகளோட தாவணி, என் மானமே போச்சு. ஊட்டி எஸ்டேட் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ என் மகளோட ஜாக்கெட்டு, இப்ப அவமானமும் போச்சு. உனக்கு என்ன பங்களா வேணுமா வேணாமா? வேணும். அப்போ ஐயோ 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 ஐயோ, என் பொண்ணோட உள்பாவாட, எங்க ஊரோட மானமே போச்சு. காஷ்மீர தோட்டம் வேணும். அப்ப உட்காரியா? பாத்தி உன் பொண்ணு எப்படி மாத்தின பாத்தியா? ஐயோ மகளே, இது என்ன அலங்கோலம்? கட்டி புள்ளியில வந்து நிக்கிறியே. நம்ம குடும்பத்தோட பேரே பீஸ் பீஸா போயிடுமே. பேர் போன என்னப்பா, நம்ம கார்ல போக வேண்டாம்? வேணும். அப்புறம் என்ன பொண்ணு இப்படி வாணி பாத்தி, உன் பொண்ணு என் படத்துல கதாநாயகியை செலக்ட் பண்ணிட்டேன். படத்துக்கு புது பேர் வச்சுட்டேன். என்ன பேரு? சுளுக்கு சுளுக்கு சுளுக்கு. அதான் சொல்லும் போதே நாக்கு சுளுக்கிக்கும் போல இருக்கு. நாக்க விடு. உன் பொண்ணுக்கும் புது பேர் வச்சாச்சே, சுளுக்கு சுளிதா. ஆஹா ஆஹா தமிழா சுளுக்கு. இன்னைக்கு முதலிரவு காட்சிக்கு ஒத்திக்க பார்க்க போறேன். முக்கியமான காட்சி. உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா மகளே, ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கானல்ல பங்களாவும் வாங்குற அளவுக்கு நீ 100 படத்துல நடிக்கணுமா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, ஊட்டியும் கொடைக்கானலுமே வாங்கிடுறேன். ஏன் வத்தல உண்ட விட்ட? அதையும் சேர்த்துதான். டைம் ஆயிட்டு இருக்கு. வாதி பெட்ரூம் எங்க? பெட்ரூம் இந்த பக்கம், பாத்ரூம் அந்த பக்கம். வாங்க காட்டுறேன். ஏன் கத்திரி இல்லையா? நீ எதுக்கு உன் பொண்ணு காட்டுட்டு ரூம? அவளோட திறமை என்ன டைரக்டர் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பா உள்ள ஒத்திகை நடக்கும் போது இந்த குதிரை சத்தம் போடக்கூடாது. ஓகே, கமான் சொல்லுக்கு. அது பால் பழமெல்லாம் ரெடியா இருக்கு. யூ கோ கெட் ரெடி. கோ 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 கோ. பால் இருக்கும் தடை, பழம் இருக்கும் தொடை. என்னங்க இது பேக்ரவுண்ட் மியூசிக்? ஏன் கதவை சாத்துறீங்க? யோ குதிரவாத்தி, உன் முதலிரவை கதவை திறந்து போட்டுதான் நடத்தினியா? அது உண்மையான முதலிரவு. அதனால ரூம்ல ஒரு ஓட்ட விடாம அத்தனையும் அடைச்சிட்டேன். இது ஒத்திகை தானுங்களே. ஒத்திகைங்கிறதுனால ஊரை கூட்டி நடத்த முடியுமா? பாரு, ஊட்டியில எஸ்டேட், கொடைக்கானல்ல பங்களா. வேணுமா வானமா? 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 ரத்தம் உடஞ்ச மூக்கோடு தான் ஊட்டியில செட்டில் ஆகணும் போல இருக்கு. பக்கத்துல உட்கார். உட்காந்தாச்சு. என்ன செய்யணும்? கண்ணத்தை வருடணும். வருட சொன்னா காட்டு போன மாதிரி பிராண்டேன். நல்லா கவனி. அது வருடு. இப்ப நீ வருடு. சுளுக்கு சுளுக்கு. மூடு வந்தாச்சு. இப்ப நீ என்ன பண்ற? நீ எடுக்க சொல்றீங்களா? அதுக்கு வேற ஆள் இருக்கு. முத்தம் கொடுக்க சொல்றேன். என்ன நீரு ஒத்திகன்னு சொல்லிட்டு முத்தம் எல்லாம் கேக்குறீங்களே? பாரு, நான் கேட்கறத கொடுத்தீங்கன்னா நீ நடிகை ஆயிடலாம். உங்க அப்பனுக்கு ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கானல்ல பங்களாவும் கிடைக்கும். வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுங்க 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 வேணுங்க. இப்படி பிளான் பண்ணிக்கோ. கொடைக்கானல்ல ஒரு பெரிய பங்களா, பக்கத்துல ஒரு சின்ன அவுட் ஹவுஸ், எதிரில போட் மாதிரி ஒரு பெரிய கார். அங்க இருந்தபடியே அப்படியே பிளேன்ல ஒரு தாவு தாவினா ஊட்டியில ஒரு பெரிய எஸ்டேட். அங்க கச்சா முச்சான்னு காபி செடி மண்டி கிடக்குது. காஷ்மீர் பள்ளத்தாக்குல எட்டி பார்த்தா பாத்து என்ன மன்னிச்சிரு. ஜித்தன்ஜி, வேட்டியோட உள்ள போனீங்க,
துப்பட்டியோட வெளியே வரீங்க? 1 மணி நேரத்துல தேவாங்க மாதிரி ஆயிட்டீங்க. என்ன நடந்துச்சு? 2 பேருமே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். முதல் இரவு நிஜமாவே நடந்து போச்சு. நானா அட பாவி, மாணவியா அனுப்பிச்ச பொண்ணு மனைவியா ஆக்கிவிட்டியே. உன்னை என்ன செய்ய? அப்பா, இந்த தாலி மேல் ஆணை, அவரை தொடாதீர்கள். ஆரியா சிவா, அது சீனுக்கு கட்டின தாலி. சீரியஸா எடுத்துக்காத. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. மஞ்சத்தில் நான் அவருக்கு மனைவியாகி விட்டேன். ஆமா ஆமா, வாழ்க்கை பூரா அவளை என் மனைவியாவே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சினிமாக்காரன் உன் வார்த்தையை நம்பலாமா? பிறக்க போறவங்க பேர மேல சத்தியமா சொல்றேன், நம்பலாம். சரி, பிரபல சினிமா டைரக்டர் ஜித்தன் பானர்ஜி என் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கும் பெருமை தான். ஆனா ஊரறிய எப்ப என் மக கழுத்துல தாலி கட்ட போறேன்? அவுட்டோர் யூனிட் வந்துட்டோம். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கல்யாணம் தான். அவுட்டோர் யூனிட்ட வரவழைக்க பக்கத்து ஊருக்கு போய் தந்தி கொடுக்கணும். அட்ரஸ் கொடு. அட்ரஸ் மம்முட்டி மூவி சர்வீஸ்,